வந்து விட்டது சோதனை சாவடி. பேமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், போய் கொடுத்து பார்த்துட்டு வரேன் எவ்வளோ வாங்குறாங்கன்னு. கம்பெனிக்கு முன்னே போனால் லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன் 2 பேர்கிட்ட. ஹைதராபாத் ரிங் ரோடு நம்ம போய் ஏற போகிறது வந்து 11ல் ஏறுவோம். 11ல் ஏறி 14ல் கீழே இறங்கணும். இங்கே பார்க்குற சிங்கிள் ட்ராக்கு மேலே வேலை செய்கிறாங்களா? இதில் வந்து ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு போடாததுக்கு முன்னாடி பள்ளமாக கிடக்கும். ரிங் ரோட்டில் வந்து 2 வீலரு, சைக்கிளு, ஆட்டோ இதெல்லாம் ரோடு இல்லை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் இருக்கேன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தெலுங்கானா பார்டர் வந்துடும். தாச்சிப்பள்ளின்ற ஊருக்கு முன்னாடி இருக்கேன். சென்னையில் ஹார்பரில் லோடு ஏற்றிக்கிட்டு ஹைதராபாத் போயிட்டு இறக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் மக்களே. ஹோட்டலில் லோடு ஏற்றிட்டு வெளியே வரவே டயர்டாகிடுச்சு, தூக்கவே இல்லை. இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 மணின்னு சொல்கிறாங்க. 5 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினேன். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ஒரு 2 மணி நேரம். இன்னும் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. இருந்தாலும் இங்கே இருக்க முடியாது. எனக்கு முன்னாடி ஏற்றுற வண்டி எல்லாம் ஆல்ரெடி கம்பெனிக்கு போயிடுச்சு. நான் தான் கடைசியாக போயிட்டுருக்கேன். நம்ம வண்டி கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கேன். சரி ரைட்டு. ஏன்னா வெளியில் ஓடும் போது போய் சீரியல் போட்டால் மட்டும்தான் சீக்கிரம் இறக்குவாங்க. மொத்தம் 26 வண்டி போகுது. அதில் ஒரு சில பேர் தெரியும், ஒரு சில பேர் தெரியாது. சரி ரைட்டு, வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். நைட்டு தான் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கேனு வாங்கி தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு. ஒரு பக்கெட்டு, ஒரு ஜக்கு வாங்கினேன். அப்புறம் கல் எடுக்கிற ஊக்கம் வாங்கினேன். மக்களே, வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் வெயிட்டாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் டயர் மட்டும் நல்லா அமுகிட்டு தான் இருக்குது. டீசல் டேங்க்கில் கரெக்டாக இருக்கா? இந்த ஒயருக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணோம். எத்தனை வந்துடுது இந்த பார்க்கிங் லைட். ஒரு 375 ரூபா ஆச்சு இந்த தண்ணி கேனு, இந்த கல் எடுக்கிற ஊக்கு, பக்கெட்டு எல்லாம். ரைஸ் மக்களே, வாங்க புறப்படலாம். இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ல ஆந்திரா பார்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா நதி வரும். கிருஷ்ணா நதி தாண்டினோடனே தெலுங்கானா நதி தாண்டின உடனே, கிருஷ்ணா நதி தாண்டின உடனே ஆர்டிஎஸ் செக் பண்ணிட்டு அதை அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். வாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா வெளியூர்ல தாண்டவங்க இருக்க டோல்கேட்ல தெலுங்கானா ஆர்டிஓ ஆளுங்க வந்து இருந்தாங்க. அப்பதான் வந்துருந்தாங்க போல. நல்ல வேலை அதுக்குள்ள அப்படியே வந்து இறங்கி நின்று எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்தாங்க. அந்த கேப்ல பாஸ் பண்ணி வந்துட்டேன். இல்லைன்னா அங்கே ஒரு 400 ரூபா கொடுத்துருவோம். அது கொஞ்சம் ஒரு மீறி. இது எப்படி கன்ஃபார்ம் தான். இது 500 ரூபா, 400 ரூபா எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லா ஆக்சிடென்ட் கொடுத்துருக்கேன். அவதான் பிக்கப் ஆகுது. வேலை இருக்கு, சின்ன வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், பார்க்கலாம். அது போகவே இல்லை. ஸ்டார்டிங் பிக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் தூரம் இருக்கு. லெஃப்ட் சைடில் பாருங்க, ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கா. இது வந்து ஆந்திரா சிமெண்ட் பிரைவேட் லிமிடெட். ஓப்பன் ஆயிடுச்சான்னு தெரியல. நான் பார்க்கும்போதெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரெயின் எல்லாம் இருக்குல்ல, அது இன்னும் இருக்கு. திருநெல்வேலி போகும்போது இந்த ராம்கோ சிமெண்ட் கூட பக்கத்துல தான் இருக்கும். இதுவும் ஒன்று பக்கத்துல தான் இருக்கு. இப்போதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சிருவாங்க. கொஞ்சம் மாசத்துல முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடும். இங்கேயே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 4-5 சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும். அடுத்து தெலுங்கானா உள்ள போயிட்டோன்னா இந்தியா சிமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படியே அதுக்குள்ளாரே போனோன்னா மகா சிமெண்ட்டு எல்லாருக்கும் மகா சிமெண்ட்ல போயிடணும். நான் லோடு ஏற்றிருக்கேன். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் உள்ள பக்கம் பக்கம் அப்படியே இருக்கும். இதோ வந்தாச்சு பழைய ஆந்திரா செக் போஸ்ட், ஆர்டிஓ செக் போஸ்ட்டு. இப்போ இல்லை, இதை எடுத்துட்டு தான் வழி நெடுக்க உட்காந்துட்டாங்க. பாருங்க மக்களே, அதோ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கா, இந்த பக்கமும் இருக்கும். அதோ ஒன்று இருக்கா, இதோ ஒன்று இருக்கு பாருங்க. இதில் வந்து இது கிடையாது, இதோ இருக்குல்ல, இந்த சிமெண்ட் ஃபேக்டரி தான் மகா சிமெண்ட் ஃபேக்டரி. அவ்வளோதான், ஆந்திரா எல்லை பகுதி முடிவுக்கு வரப்போகிறது. இந்த பார்ட்ரு, 2 பார்ட்ரு முனையில மட்டும் ரோடு ஏன் தான் அப்படி போட்டிருக்காங்களோ, சரி போடாத வச்சிருக்காங்களோ. 2 ஸ்டேட்டும் கலந்து போடலாம், இல்லைன்னா யாருன்னா ஒருத்தராது மனசு வச்சு போடலாம். ஆனால் யாருமே போட மாட்டேன்றாங்க. ஒண்டுகுளம் அவ்வளோதான். இது வந்து 2த்துக்கும் இடைப்பட்ட இடம். அதனால நானும் ரோடு போட மாட்டேன், நீயும் ரோடு போட மாட்டேன்னு ஒன் வேவா இருக்கு. கிருஷ்ணா நதி வந்து விட்டது. இந்த பேரிகேடு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு, அப்புறம் மிலிட்ரி செக் போஸ்ட். இடத்த மட்டும் இந்த ரோடை சரி பண்ணவே மாட்டேன். ஒரு பக்கமாவது நல்லா போட்டுக்கொள்ளலாம். வருங்க, கிருஷ்ணா நதி தண்ணி எப்பயுமே நிறைய தான் பாருங்க. அங்க பாருங்க இரும்பு ரயில்வே பாலம், அதுவும் சிங்கிள் பாலம் தான், ஆனா ஒர்க்கிங்ல தான் இருக்கு. அதுதான் இப்போ மெயின் ட்ராக்கு. ஆப்போசிட்ல ஒரு பவர் பிளான்ட் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கானாக்குள்ள வந்தாச்சு. ரைட், ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துருச்சு. நம்ம போயிட்டு செட்டில் பண்ணிட்டு வருவோம். வெல்கம் டு தெலுங்கானா ஸ்டேட். நம்ம வண்டி வாங்கி நம்ம கைக்கு வந்ததுலேருந்து மொதல் சிங்கிள் தமிழ்நாடுக்குள்ளே ஓடிச்சு. 2வது சிங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தாண்டி தெலுங்கானா வந்திருக்கு. வந்து விட்டது சோதனை சாவடி. பேமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், போய் கொடுத்து பார்த்துட்டு வரேன் எவ்வளோ வாங்குறாங்கன்னு. பேமெண்ட் கொடுத்தாச்சு. 500 ரூபா கொடுத்தா சார், 400 ரூபா தானே சார் அப்படின்னா, இல்லை கிளம்புன்ற மாதிரி சொன்னாங்களா. சார் ரெகுலரா வருது அப்படின்னு அந்த கைக்கு வந்தது அந்த 50 ரூபா நோட்டு தான் உங்களுக்கு 50 ரூபா திரும்ப கொடுத்தாங்க. நைட்டு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் வண்டி நிறையா இருந்ததுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் மறுபடியும் இது 10 இது மறுபடியும் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் எஸ்கேப் ஆவாங்க. ஆனால் இவங்க வந்து தொட்டிக்கு வருவாங்க. இவங்க வீட்டுலாம் அப்படி பண்ணக்கூடாது. வந்தாங்கன்னா வந்து தொட்டின்னு வந்து பிடிச்சிட்டு வண்டி ஆட்டை செக் போஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5000 ஃபைனு 10,000 ஃபைனுன்னுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வேணாம். இப்படியே தான் போறேன் ரொம்ப நேரமா. கொஞ்சம் அந்த டைவர்ஷன் வருது இல்லை, அதை தாண்டினாதான் கொஞ்சம் ஏறுவார். இந்த ஏரியா ஃபுல்லாக காடு மாரி இருக்கா. இது கீழே தான் வந்து சிமெண்ட்டோட கல்லெல்லாம் இதில் இருந்தால் எடுக்கிறாங்க. இந்த கிடக்கு பாருங்க, கல்லாக கிடக்குது இல்லை, அது எல்லாமே சிமெண்ட் கல் தான். தோண்ட வந்துக்கிட்டே இருக்கோன்றோம். வெறி அங்கங்கே தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த காடு மாதிரி இதில் சரியான பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் வரும்போது பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா அதுலேருந்து நோண்டி எடுத்தது போக மீதி இருக்கிற பள்ளம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய பள்ளம் இது பண்ணி. ஆனால் அவங்களுக்கு அதில் 2 விதம் இருக்குது. அதில் மழை பெஞ்சுனா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அந்த தண்ணி வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ காலையிலேருந்து வெளியே ஒரு டீயை போடுவோம். இன்னைக்கு டீயை குடிக்கல. ஆமாம், பின்னாடி அந்த கடை பக்கம் போகவே இல்லை, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இங்கே எதனா டீ கடை இருந்தால் குடிக்கலாம். இதான் தாச்சிப்பள்ளி ஊர்.
மேலே போகிறது ரயில்வே ட்ராக்கு. நம்மளோட ரயில்வே ட்ராக் இல்லை அது. கூட்ஸு எதுக்குன்னா நம்ம அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இதுக்கெல்லாம். இந்த ஊர்லேயும் நிறைய பேர் வந்து கேஸ் பிடிக்கிறது, தண்ணி கேன் வாங்குறது, மளிகை பொருள் வாங்குறது இங்கேயும் வாங்கலாம். இங்கேயும் நிறையா கடைங்க இருக்கும். ஆனால் காலைல டைமில் அவ்வளோ திறக்கல. இப்போ எல்லாம் வச்சுருக்காங்களா. இங்கேயே நாங்கள் பொருட்கள் வாங்கியிருக்கோம். நான் இப்போ எதுவும் மளிகை பொருளோ இல்லை ஸ்டவ் ரிப்பேரு, கேஸ் ரிப்பேரு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை. அப்படியே என் வண்டியில் நான் டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டியிருந்தேன்ல சீனிவாசால, அதில் ஓட்டியிருந்ததுலேருந்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சதோடு இருக்குது வண்டியில். இப்போ தானே 2வது சிங்கிளே போகிறோம், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எப்படி பார்த்தோன்னா எங்ககிட்ட இருக்கிற 1000-500 தான் போட்டு ஃபாஸ்டாக்கு வயசு அளவுக்கு அப்படி பண்ணுறதா இருக்குது. அதனால் எதுவும் வாங்கலை. ஒரு 2-3 சிங்கிள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அப்பா ஒரு கடையாக டீ கடையை பார்த்தாச்சு. டீ ரூம், டீ கிளாஸ். சரி குடிச்சிட்டு கிளம்பலாம். டீ போட்டாச்சு. விராலிகுடா ஊர் வந்தாச்சு. இந்த ஊரை தாண்டின உடனே ஃபுல்லாக ரைஸ் மில்லாக இருக்கும். ரைஸ் மில் ஏரியானே சொல்லலாம். அதை பிரிட்ஜு வரும். பிரிட்ஜு கீழே வந்து ரைட்டில் போனால் மிராடிகுடா, லெஃப்டில் போனால் நாகார்ஜுனா சாகர் டேமும் இருக்கும். அங்கே ஹைதராபாத் 149 கிலோமீட்ரு, எப்படியும் ஒரு 180 கிலோமீட்டர். அங்கே நம்ம ரிங் ரோடு ஏறி போகணும். ஹைதராபாத் ரிங் ரோடு ஏறி வரும். ஒரு 180-190 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். மேம்பாலம் கார்னர்லேயே வண்டி அடங்கிடுச்சு. கம்பெனிக்கு முன்னே போனால் லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன் 2 பேர்கிட்ட. அதான் கம்பெனியில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் விட்டுட்டு தூங்கிட்டாங்களா என்ன எதுவும் தெரில. ஆனால் ஒரு அண்ணனுக்கு ஃபோன் வச்சேன், கிட்ட போயிட்டு அனுப்புகிறேன்னு இருக்காரு. அனுப்புனா கிட்ட போய் பார்த்துலாம். அது வரைக்கும் நம்ம போக வேண்டியது வந்தீங்கன்னா ஹைதராபாத் ரிங் ரோடு. நம்ம போய் ஏற போகிறது வந்து 11ல் ஏறுவோம். 11ல் ஏறி 14ல் கீழே இறங்கணும். கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போகணும் வரணும் அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஓகே. 11ல் கீழே 14ல் கீழே இறங்குற வரைக்கும் ஓகே. கிட்ட போகிற வரைக்கும் பார்த்துட்டு ஃபோன் அடித்து இடத்த கேட்டுக்க வேண்டியதான். மேப்லேயும் போட்டு பார்த்தா கம்பெனி பேர் காட்டுது, ஆனால் கன்ஃபார்மாக அது தானான்னு தெரியணும். சரி, அங்கே இருக்கிறவங்ககிட்ட லொக்கேஷன் கேட்டால் கரண்ட் லொக்கேஷன் அனுப்புவாங்கல்ல, அதை வச்சு அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போகலாம். அப்படியே பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய ரைஸ் மில்லு தான் இருக்கும். மெயின் ரோட்டில் இருக்கிறது இல்லாத இன்னும் ஊரை தாண்டி அந்தாண்ட போனோன்னா இன்னும் ஏகப்பட்டது பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்கும். இந்த நெல் அறுவடை சீசன் இப்போ முடிஞ்சு எல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் தான் ஃபுல்லாக, டிராக்டரு லாரி எல்லாத்துலேயும் மூட்டை பிடிச்சி எல்லாம் லைனாக நின்றுட்டுருக்கோம். இந்த ஒரு ட்ராக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்தாண்ட ஃபுல்லாக வண்டி நிற்கும், டபுள் லைன் போட்டு நிற்பாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மெயினாக அந்த இது உமி ஏற்றிட்டு போகும் பாருங்க, அந்த 2 பக்கம் பேகு மாரி தொங்க விட்டுக்கிட்டு, ஐயோ அந்த வண்டி வந்துச்சுன்னா போதும், ரோட்டில் ஓட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 2 ரோட்டையும் சேர்த்து கவர் பண்ணிவிட்டு அந்த ஒரு வண்டியே போகும். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வயல் இருக்கும்போது சும்மா பச்சை பசேல்னு இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த ரோடு வந்துட்டா மட்டும் இந்த இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சரே ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அனலாக இருக்காது. ஏன்னா 2 பக்கமும் நெல் வயல் அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியே இருந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் இருக்கிற லாஸ்ட்டு டோல்கேட் எவ்வளோ ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுக்கிறாங்க. பசங்க நொங்கு வித்துட்டு இருக்காங்க, நாற்று விடுறதுக்கு ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க. இந்த லைனில் அதிகமாக ட்ராகன் ஃப்ரூட் வித்துட்டு இருப்பாங்க. இப்போ மாம்பழத்துக்கு போயிட்டாங்க. இந்த டோல்கேட் தாண்டின உடனே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் தோட்டம் இருக்கும், இருக்கு 1-2 வச்சுருக்கேன், கொஞ்சம். அளவுண்டா ஊருக்கு வந்திருக்கேன். நம்மள நார்மல் ரோட்லேயே போகலன்னு இருக்கிறேன். அந்த ரோடு ஃபுல்லாகவே மேடு தான். அந்த பாலம் வேலை இன்னும் முடியலையா, எவ்வளோ காலமாக கிடக்கு.
வண்டி எங்க கொண்டு சொறி வச்சுட்டு பார்க்கலாம். முனையில இந்த வீடு காலி, வண்டி உள்ள போயிடுச்சு. நைட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போக்க கலக்கமா இருக்கலாம். நான் கூட தூரத்துல வந்து பார்க்கும்போது என்னடா வண்டி தெருவுள்ள போகுது பழுகுது அப்படின்னு நினைச்சா. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டே வரும்போது அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இடிச்சு தானே வச்சிருக்காங்க, அதெல்லாம் உள்ள போகுது பழுகுற மாதிரி தெரிஞ்சது. கிட்ட வந்து பார்க்கும்போது தான் வண்டி உள்ள ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சாரி, எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு போகுதுங்க பாருங்க. மலைக்கு மேல ஒரு கோவில் இருக்கு. கோவில் ஏதோ விசேஷம், ஏதோ கூட்டம் அதிகமா தான் இருக்கு. நம்மளால வீடியோல ஒரு டிரைவர் என்ன சொல்லுவார் பாருங்க, லேடிஸ்க்காக நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல ஒழுங்கா ஓட்டி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ரோட்ல ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அது மாதிரி நிறைய இடத்துல பாக்குறதா இருக்கு. நல்லா பார்த்து 2 பக்கம் பார்த்து ஓட்டுங்க. கவனக்குறைவு அதிகமா இருக்குது. வந்தாச்சு நார்கட்பள்ளி. 1 கிலோமீட்டரு. ஹைதராபாத் 87. இந்த பக்கம் ரைட்ல போனா விஜயவாடா 191 கிலோமீட்டர். ஏற்கனவே மேடு இதை ஸ்பீடு பிரேக் வேற. வெயிட்டு ரோடு வெயிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23+ தான். இது 23+னா கண்டெய்னர் வெயிட் எப்படி கண்டெய்னர் ஒரு 2 டன், 25 டன் ரோடு. வண்டி ஒரு 11.5 டன் வச்சிங்களா, எவ்வளோ ஆச்சு? 36 டன் தான் வருது. இன்னொரு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? ஒரு 3 டன், ஒரு 2, இன்னும் 5 டன் இருக்கு. இன்னும் 5 டன் கெப்பாசிட்டி பாசிங் ரோடே இருக்கு. ஆனால் இதுக்கே வண்டி போகல. இது 2 டன் திருப்பி வச்சுட்டோம்னா ரைட்டு. ஃபர்ஸ்ட் நியூட்ரல்ல தான் வேலை நடக்க போகுது. செகண்ட் நியூட்ரலுக்கு எங்கன்னா ஸ்ட்ரைட்டா ரோடு இருந்தால் மட்டும்தான் மாத்திர மாதிரி வரும் போல. விஜயவாடா டு ஹைதராபாத் ரோட்ல போயிட்டு இருக்கேன். இல்லை ஒரு 80-85 கிலோமீட்டர் வரும். ரிங் ரோடு 80 கிலோமீட்டர் வராது, ஒரு 10 கிலோமீட்டர் கம்மி ஆச்சுன்னா 70 கிலோமீட்டர் வரும். இதில் ஒரு டோல்கேட் வேறு இருக்கு, போகலாம். ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாக ஏற்றம் தான் மக்கள். மேடு, பயங்கரமான மேடு வரும். அதெல்லாம் எப்படி ஏறுது என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். புவனகிரி வந்திருக்கோம். நம்ம நாக்பூர் போகணுன்னா ரைட் சைடில் பூந்து போவோம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் ஸ்ட்ரைட்டாக போக போகிறேன். என்ன இங்கேயும் பிரிட்ஜ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ரைட்டு தான். ஆனால் அந்த ரோட்டில் காரு தான் மக்கள் அதிகமாக போயிட்டுருக்கோம். ஓட்ட முடியாது. நம்ம டக்குன்னு லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டோ போகணுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பார்க்குற சிங்கிள் ட்ராக்கு மேலே வேலை செய்கிறாங்களா? இந்த ஒரு 70 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போமா? நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து 9:59, 10 மணிக்கு இந்த ரோடு ஏறி இருக்கேன். எத்தனை மணிக்கு போகிறேன்னு பார்க்கலாம். இந்த சிவப்பு கலரில் பூ இருக்கு பாருங்க மரத்தில். இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது கீழே விழும், மரம் இருக்கும். அதை வச்சு நான் அந்த பூ அந்த விதையை உரிச்சேன்னா நகத்தில் ஓட்டிட்டு அது மாதிரி விளாடுவோம். டோல்கேட் வந்துட்டோம். நானும் லெஃப்ட் எடுத்து போயிடலான்னு பார்த்துருக்குறேன். ஒரு வண்டி கூட வழி விட மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது லைனா. ஏதாவது ஒரு கேப் கிடைக்குது. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு வரேன் இந்த வண்டியை சைடு எடுக்கணும் அப்படின்னு. 40, 45, 50 தொட மாட்டேங்குது. அதுக்குள்ளே கீரை வாங்கி மாற்றி போகிறதாரு. லைட்டாக ஒரு மேடு தான் ஏறி வந்தேன். செம்மையாக டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. 100 டிகிரி பக்கம் இருக்கு. வண்டி கீர் டவுன் பண்ணாலும் அப் பண்ணாலும் அடுத்தடுத்த கீருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பிக்கப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ டெம்பரேச்சர் ஏறாது. மதன்னு ஒரே கீரில் ரொம்ப நேரம் ஓடுதுன்னும் போது டெம்பரேச்சர் அதிகமாக தான் ஆகும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முழுசாக இருந்தது, இப்போ எல்லாம் காலி பண்ணுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையை.
கீழே மேலையும் கீழே மேலையும் கீழே ஏற்றிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு 12 வீட்டு ரோடு தான். ஒரு 12 வீட்டா இருந்தாலும்பா கொஞ்சம் நல்லா ஏறி இருந்துருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு மேடு ஏறினேன். இப்போதான் கொஞ்சம் ஒன்று டவுன் வந்துருக்கு. இப்போதான் ஆக்சிலேட்டர் பெடல் வந்து காலையே எடுக்கிறேன்பா. இவ்வளோ நேரம் அழுத்தி பிடிச்சது தான். டவுன் வந்துச்சு. நியூட்ரலில் போகக்கூடாது, கியரில் தான் போயிட்டுருக்கேன். இதுக்கும் வந்து ஸ்பீடை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். டவுனுன்னா ரொம்ப பெரிய டவுன்லாம் கிடையாது, 55 தான் இதோட டவுனோட வேகம். ரோடு வண்டியிலே டோல் ரோடு எண்டு. இதில் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு மேடு வரும். அதுதான் வந்து ஒரு இம்மா ஏறிட்டு இருக்கோம். அது மாட்டுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக முன்னாடி தெரியுது இல்லையா மலை, அந்த மலைகளுக்கு இடையில தான் வரும். இடையில இல்லை, ஒரு கார்னரில் வரும்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தேன். கொஞ்சம் தூரத்துக்கு தான். அதுக்கப்புறம் அந்த பழைய ரோடு ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஏறி போய் கட் பண்ணாதான் என்னதான் உங்களுக்கு எங்கேதான் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு வந்து வண்டி ஓட்டிட்டு சுத்துறீங்களோ தெரியலப்போ. ரோட்ல ஒரு வண்டி நிற்குதா, பிரேக் டவுனா? பிரேக் டவுன் தான். காரை ஒன்று வாங்கிக்கிட்டு எல்போட ஒன்றை மாட்டிக்கிட்டு மேடு பகுதியில் என்னெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு போனா நான் எங்கேருந்து திரும்ப மூவ் பண்ணுறது? ஒன்று வண்டி மூவ் பண்ணும் போதே வண்டி எடுக்க கற்றுக்கணும். அந்த மேடை தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏரி கொஞ்ச தூரத்துல வந்து ஏறி இறங்கும் போது ரிங் ரோடு வந்துடும். ஏறு ஏறு ஏறு. இதுல வந்து ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு போடாததுக்கு முன்னாடி பள்ளமாக கிடக்கும். அந்த பள்ளத்துல ஏஞ்சி பிரேக் அடிக்கிறதுக்கு காருக்காரங்க பிரேக் அடிச்சிடுவாங்க, நம்மளும் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மறுபடியும் நிப்பாட்டி எடுத்துடுற மாதிரினா ரொம்ப கஷ்டம். ரன்னிங்லேயே இருந்ததுன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். நிப்பாட்டி எடுக்கிற மாதிரினா கஷ்டம். வண்டி அங்கே நிப்பாட்டி இருக்கேன். சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம், பார்சல். டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. அப்படின்னா 20 கிலோமீட்டர் இருக்கு ஹைதராபாத். 15 கிலோமீட்டர் விட்டேன். அதெல்லாம் ஒரு 65 கிலோமீட்டர் வந்துருக்கிறேன். 65 கிலோமீட்டருக்கு 1.25 மணி நேரம். ரைட், ரிங் ரோடு ஏறலாமா? ரிங் ரோட்டில் வந்து 2 வீலரு, சைக்கிளு, ஆட்டோ இதெல்லாம் ரோடு இல்லை. முன்னாடி போலீஸ் செக்கிங் போதா, அதனாலே நிறைய காருங்க வந்து இதுலேயே வந்து திருப்புறாங்க. அப்படி ஏன்னு தெரியல. நல்லா லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு, கொடுத்து பார்ப்போம். அப்படியே இதில் சுற்றி அதில் ஏறிக்க வேண்டியதுதான். ஏறியாச்சு. ஏறு 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 ஏறு, மேலே ஏறு மேலே ஏறு. இதில் நிப்பாட்டவே கூடாதுன்னுவாங்க, நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நிப்பாட்டினா ஃபைனு. ஒன்று பிரேக் டவுன் இருந்தால் மட்டும்தான் நிப்பாட்டணும். இதில் மொத்தம் 4 ட்ராக் மக்களே. இதில் இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4. நம்ம வந்து RGI ஏர்போர்ட்னு இருக்குல்ல, அதில் இறங்கணும். 14 இறங்கணும்.
இந்த இந்த ரிங் ரோடு சர்க்கிள் வந்து 152 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வண்டி 35 தான் ஏறிட்டு இருக்கு. கீரை மாத்தினா ஸ்லோ ஆயிடுது. மும்பை 739, பெங்களூரு 582, ஆர்டிஜி ஏர்போர்ட்டு 33 கிலோமீட்டர். சாப்பாடு வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா கம்பெனியில் கேன்டீன் இருக்குது, டோக்கன் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம போகிற நேரத்துக்கு ஒன்றும் இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அங்கே தான் எதுவுமே இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்களே. சரி இன்னைக்கு சாப்பாடாவது வாங்கிட்டு போனோன்னா அங்கே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்குதுன்னு சாப்பிட்டுருவாங்கல்ல. அதுக்காக தான் பார்சல் வாங்கிட்டேன். இருக்குது இல்லை, காலையிலே சாப்பிடல. சரி மதியமாக சாப்பிடுவோம். மதியம் டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம போகிற நேரத்துக்கு முடிஞ்சிச்சுட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடும். நம்மளுக்கு வெளியும் வர முடியுமான்னு தெரியல, போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. வரப்போகிறது 12, அடுத்துதான் 14, 16 ஆர்டிஜி ஏர்போர்ட் போட்டிருக்கு. அதுலேயும் போய் போகலாமோ? எதில் இறங்கினாலும் கீழே இறங்குற மாதிரி தான் வரும். 13 வெப் சிட்டியா? வேண்டாம், வெப் சிட்டி. அடுத்த பூத்து நம்மளுதே. நம்மளோட எக்ஸிட் வந்துடுச்சு. ஆர்ஜிஐ ஏர்போர்ட், ஸ்ரீசைலம் ரோடா. In 300 meters, continue straight onto Service Road, signs for Rajiv Gandhi International Airport. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை, இதெல்லாம் சின்ன சின்ன இதுதான் போல இது. Continue straight onto Service Road, signs for Rajiv Gandhi International Airport, then turn left onto National Highway 765. மேப்பில் In 600 கம்பெனி பேர் போட்டு meters, turn பார்த்தேன், left onto Fab City Road. அதே இதுதான் காட்டுது. Continue on Fab City Road for 2 kilometers. ஷிப்கார்ட் ரோடு இதான், அங்கங்கே ஷிப்கார்டு இருக்குது. அதான் கம்பெனி போல், கம்பெனி கேட்டு அதான் பேர். ரெனி வேவ்ஸ். பில்லு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிட்டு வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி நான் தான் கடைசி வண்டியா மக்களே. அங்கேயே தான் சொன்னேன் கடைசி வண்டியாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆகிப்போச்சு. கடைசி வண்டி நான் தான். 26 வண்டியில் கடைசி வண்டி தான். சரி என்ன பண்ணுறது, நம்ம வண்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு லோடு ஏற்றுறதுக்கு முந்தின நாள் நைட்டு நல்லா தூங்கியிருந்தேன்னா, அன்றைக்கி நான் முந்தின நாள் நைட்டும் தூங்கலை. வேணா கொஞ்சம் சமாளித்து வந்துடலாம். சரி ரைட்டு, பரவாயில்ல. அப்போதானே ஆரம்பிக்குது, இதுக்கு மேலே பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். உள்ள கூப்பிட்றாங்க, வாங்க போகலாம் உள்ள.
ஆட்டி போட்டான். பாருங்க உள்ள நிக்கிறது பாருங்க எல்லா வண்டியும். ஒரு சில வண்டி இறக்கிட்டே போயிடுச்சு. சரி ஓகே மக்களே, பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டேன். வண்டி இங்கே நிறையா வண்டி தான் இருக்குது. மொத்த வண்டியில் நான் தான் கடைசி வண்டி. எப்போ இறக்குவாங்க என்ன எல்லாம் தெரில. சரி ரைட்டு, இந்த வீடியோ ஒன்று தடவை என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, பரப்பம் பண்ணா. பாய்.